வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை கேட்க போறோம். ஆனா இந்த கதையில ஒரு பெரிய பாடம் இருக்கு. அதுவும் கவனத்தோட சக்திய பத்தி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 2 பேருமே பயங்கரமா உழைக்கிறாங்க. தகுதியும் ஒண்ணுதான். ஆனா பாத்தீங்களா, ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே போறாரு. இன்னொருத்தர் மட்டும் அதே இடத்துல நிக்கிறாரு. ஏன் இப்படி நடக்குது? நீங்க எப்போவாச்சும் இத பாத்திருக்கீங்களா? இல்ல உங்களுக்கே கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா? இதுக்கு என்னதான் காரணம்? சரி, நம்ம கதைக்கு வருவோம். இங்க 2 பேர் இருக்காங்க. ராமு அப்புறம் ரவி. 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சாங்க. காலேஜ்லயும் ஒண்ணுதான். ஏன், வேலைக்கு சேர்ந்தது கூட ஒரே கம்பெனில, ஒரே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான். பாத்துக்கோங்களேன். 2 பேருமே 3 வருஷமா சும்மா இல்ல, தங்களோட பெஸ்ட குடுத்து உழைச்சாங்க. ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் இங்க தான் வருது. அந்த 3 வருஷம் கழிச்சு ராமுவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. ரவிக்கு கிடைக்கல. ரவிக்கு இதை கேட்டதும் தலையே சுத்திடுச்சு. என்னடா இது? ஒரே அதிர்ச்சி, குழப்பம், வருத்தம், ஏன் கோபம் கூட வந்துருச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் உழைப்பு வீணா போச்சா? நான் அவருக்குள்ள 1000 கேள்வி. பொறுத்து பொறுத்து பார்த்த ரவி இனிமே முடியாதுன்னு நேரா மேனேஜர் ரூமுக்கே போயிட்டாரு. போய், சார், நானும் ராமுவும் ஒரே மாதிரி தானே வேலை செஞ்சோம். அப்ப அவனுக்கு மட்டும் ப்ரமோஷன், எனக்கு இல்லையா? இதென்ன சார் நியாயம்? என் உழைப்புக்கு என்ன மதிப்பு? மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. ஆனா அந்த மேனேஜர் இருக்காரே, அவர் ரொம்பவே நிதானமானவர். ரவி இவ்ளோ கோவமா பேசுறத கேட்டுட்டு அவர் நேரடியா எந்த பதிலும் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணாரு. ஆமா, ஒரு விசித்திரமான டெஸ்ட். ரவிய கூப்பிட்டு, ரவி, நீங்க ஒன்னு பண்ணுங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு தர்பூசணி என்ன விலைன்னு மட்டும் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளான வேலையை கொடுத்தாரு. ரவிக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இதுக்கா நம்மள அனுப்புறாருன்னு. சரி, மேனேஜர் சொல்லிட்டாரேன்னு உடனே மார்க்கெட்டுக்கு போனாரு. விசாரிச்சாரு. திரும்பி வந்து மேனேஜர் கிட்ட சொன்னாரு, சார், 1 கிலோ 12 ரூபா. அவ்வளவுதான், பாயிண்ட் சிம்பிளான பதில். 1 கிலோ 12 ரூபா. இந்த பதில் போதுமா? இல்ல இதுக்கு மேல தெரிஞ்சுக்க ஏதாவது இருக்கா? மேனேஜர் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தாரு. அப்புறம் ராமுவை கூப்பிட்டாரு. அதே வேலைய அவருக்கும் கொடுத்தாரு. ராமு, நீங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தர்பூசணி விலை என்னன்னு கேட்டுட்டு வாங்க. இப்பதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது. ராமு திரும்பி வந்தாரு. அவர் சொன்னதை கேளுங்க. சார், விலை 1 கிலோ 12 ரூபா. ஆனா நம்ம மொத்தமா எடுத்தா 10 ரூபாய்க்கே தரேன்னு அந்த வியாபாரி சொல்றாரு. அவர்கிட்ட இப்போ 500 பழம் ஸ்டாக் இருக்கு. ஒன்னும் சுமார் 15 கிலோ இருக்கும். பழமெல்லாம் ஊட்டில இருந்து நேத்துதான் வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு, ரொம்ப சுவையாவும் இருக்கும்னு சொன்னாருன்னு சும்மா டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்தாரு. இப்ப புரியுதா அந்த வித்தியாசம்? ராமுவோட பதில கேட்டதும் ரவிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்போதான் அவருக்கு பொறு தட்டுச்சு. ஓ, இதுதான் விஷயமான்னு அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாம கேட்டதை மட்டும் செஞ்சோம். ஆனா ராமு அந்த வேலை எதுக்குன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா வாய்ப்பையும் யோசிச்சு ஒருபடி மேல போய் செஞ்சிருக்கான். இத உணர்ந்ததும் அவர் நேரா மேனேஜர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். பாத்தீங்களா, இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்கற பாடம் ஒன்னே ஒண்ணுதான், கவனம். ஆனா நான் சொல்ற கவனம்ங்கிறது சும்மா வேலையில ஃபோக்கஸ் ஆயிருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு வேலைய நாம ஏன் செய்றோம்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்குள்ள என்னென்ன வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்குன்னு தேடி பாக்குறது. அதாவது அந்த வேலைய மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயத்த, பிக் பிக்சரை பாக்குறது. இதுதான் அடுத்த லெவலுக்கு நம்மள கொண்டு போகும். அவங்க மேனேஜர் சொன்ன மாதிரி தான், நாம எந்த ஒரு விஷயத்துல நம்மோட முழு கவனத்தையும் இன்வால்வ்மெண்ட்டையும் போடுறோமோ அதுல நம்ம நிச்சயம் ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகிடுவோம். அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கவனம் அதுதான் திறமைக்கான சாவி. சோ, இந்த கதையோட மாரல் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க, அதுல நீங்க ஒரு கிங் மாதிரி வரணும்னா, உங்களை யாருமே அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது நீங்க உங்க வேலைக்கு கொடுக்கற அந்த ஆழமான, தீவிரமான கவனம்தான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம எல்லார்கிட்டயுமே 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு ரவியோட வழி, அதாவது என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு போறது. இன்னொன்னு ராமுவோட வழி, கொடுக்கப்பட்ட வேலைய வெறும் வேலையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்கறது. அதோட முழு பின்னணியும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து புதுசா ஒரு வேல்யூவை உருவாக்குறது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க செய்யற வேலையில, அது எதுவா வேணா இருக்கலாம், எந்த ஒரு சின்ன விஷயத்துல நீங்க ராமு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனம் செலுத்தலாம், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.